சார் செத்து போனவங்க எல்லாரையும் மொத்தமாக சேர்த்து மார்ச்சூரிக்கு அனுப்பிச்சிருக்கோம். சிலர் தப்பிச்சிட்டாங்க. கிடைச்ச ஒருத்தரை உங்கள் ஆளுங்க என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் அந்த மாதிரி தான் ஆடுபுடி ஆட்டம். எல்லாத்தையும் மூடிக்கிட்டு நான் சொல்றதை கேளு. நான் ஜாப்ல சேர்ந்த முதல் நாள் என்கிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சாங்க. ஹோம் மினிஸ்டரை காப்பாற்ற சொன்னாங்க. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இதே ஹாஸ்பிட்டல் அவர் இறந்துட்டாரு. நான் காதலிக்கிற பொண்ணு இப்ப எங்க இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. தெரிஞ்ச ஒருத்தனை நானே சுட்டு கொன்னுட்டேன். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் நீதான். உன்கிட்டயும் இன்ஃபர்மேஷன் இல்லைன்னு வச்சுக்கோ. நான் ஏற்கனவே செம்ம கொலவெறியில இருக்கேன். உன்னை தூக்கி பாக்ஸிங் பேக்ல போட்டு கட்டி வச்சு நரம்பெல்லாம் புடைக்கிற மாதிரி அடிப்பேன். நீ அதுக்கப்புறம் உயிரோட இருக்க மாட்டேன். எனக்கு இப்ப தெரிய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். ட்ரிக்கரை அமுக்கவா வேண்டாமா? பஷீர் எனக்கு ஃபோன் பண்ணாரு. 4 பேர் வேணும்னு சொன்னாரு. அதை தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது. நம்பர் சொல்ல. 9949871797. டேய், அவன் செத்துறான் போல இருக்கு. சார் சார் விக்ரம், ஹலோ. நம்பர் ட்ரேஸ் ஆயிடுச்சு. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு செகண்ட் லெஃப்ட் எடு. உனக்கு லெஃப்டில் வர சந்தில் போ. அந்த பஷீர் ஏரியாவில் ரொம்ப பெரிய ரவுடியாண்டா. பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கான்டா. பணத்தை வாங்கிட்டு ரவுடிங்களை சப்ளை பண்ணிட்டு இருக்கான். இப்போ உன் எதிர நின்றுட்டு இருப்பான் பாரு. போட்டோ இருக்கா? 10 years பேக் சார்ஜ் ஷீட்ரா. டேட்டா பேஸ்ல இல்லை. இப்போ அவன் முன்னாடி தானே இருக்கான். இங்க 100 பேர் இருக்காங்கடா. டேய், இப்போ மூர்த்தி ஆர்கேஸ் கிளம்பிட்டான். போட்டோ அனுப்புற வரைக்கும் வெயிட் பண்ணு. இப்போ நமக்கு அவ்வளோ டைம் இல்லை. நீ அந்த நம்பருக்கு கால் பண்ண. யார் பாக்கெட்ல ஃபோன் அடிக்குதோ அவன் தான் பஷீர். எடுதுங்க பாய். பஷீர் பாய் என்னதான் திட்டுவாரு. முதல்ல எடுங்க. எல்லாரும் கொடுப்பா. இன்னொரு 3 மணி நேரத்தில் வரேன்னு சொன்னாரு. என்னாச்சு? சுவிட்ச் ஆஃப்னு வருதுடா. டேய், இங்க வா. அண்ணா போன சார்ஜில் போடு. வாங்க. ஏய், யார் நீ? இது வரைக்கும் நீங்க பார்த்ததே இல்லையே. உன்னை தானே கேட்குற. சொல்லு. வா தம்பி, அந்த பக்கம் போகலாம். இந்த பெருசு வேற பகலும் தெரிய ராத்திரி தெரிய எப்போ பார்த்தாலும். போங்க 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 போங்க. டேய் விக்ரம், நான் சொல்றதை கேளு. நீ தனியா இருக்க, ரிஸ்க் எடுக்காத. நம்ம லீகலா ப்ரொசீட் பண்ணலாம். அவன் எப்படி இருப்பான்னு சொல்றா. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். என்னையே நான் செக் பண்ணணும். அது எப்படி நடக்கணும்? மேலே எல்லாம் ரெடியா இருக்கு. நம்ம போலாமா? சலோ சலோ. சரி சரி வா. போங்க. அண்ணா, போட்டோ எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் கிளம்பிடுவேன்லண்ணா. வெயிட் பண்ண.
அண்ணன் எப்போ வர்றாரோ அப்பதான் போட்டோ. போ. பாய் அண்ணா எங்க? இப்பதான் மேல போனாரு. போன வேலை என்னாச்சு? இந்த அடல்புடலாம் இருந்துச்சுன்னா அண்ணா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், எடுத்துட்டு போ. டேய் என்ன பாத்துக்கிட்டு இருக்க? கேமரா வேலை செய்தா இல்லையா? வேலை செய்யுதுண்ணா. 2 நிமிஷத்துல அண்ணன் வந்துருவாரு. எல்லா போட்டோ பக்காவா இருக்கணும். என் போட்டோ தாறுமாறா இருக்கணும். புரியுதுல? சரிண்ணா. ஆ. போட்டோ அனுப்புறதுக்கு எவ்வளவு நேரம்டா? கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன்டா. அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கண்ணா. போட்டோ எடுத்துட்டு வெளியில கிளம்பலாம். சரி சரி எல்லாம் போங்க. போட்டோ எடுத்துட்டு கிளம்பலாம் போங்க. வாடா போலாம். அவன் எவனோ வெளியே வரான், அவனான்னு தெரிய மாட்டேங்கிறான். பஷீர் பாய், அண்ணே பஷீர் போட்டோ கிடைச்சிடுச்சா? வாட்ஸ்அப் பண்ணவா? இப்போ என்ன டேஷ்க்கு அனுப்புறேன்? அண்ணே எப்படி என்ன ஆச்சுண்ணே? வந்தாரு? சீக்கிரம் சீக்கிரம். தெரியலையே. எப்படி கீழே விழுந்தாருன்னு தெரியலையே. ஐயோ பார்த்து பார்த்து சீக்கிரம் வாங்க. மெதுவா வைங்க. பார்த்து பார்த்து கொஞ்சம் வெளிய விடுங்க. பேஷண்ட்டுக்கு காத்து வரணும். எல்லாரையும் வெளியே அனுப்புங்க. போங்க 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 போங்க, வெளியே போங்க. கிளம்புங்க. சொல்கிறேன்ல போங்க. ஆ ஆ ம் ஆ ஓகே ஓகே. நம்ம எல்லாரும் வெளியே அனுப்பிட்டு அவன் தான் உள்ள இருக்கிறான். அவனை பெரிய டாக்டரா? டாக்டர் தான். இல்லைன்னா காற்று வேணும்னு எப்படி தெரியும் உனக்கு? ஆ போங்க. ஆ எனக்கு சுத்தமா பொறுமையே இல்லை. வெறுப்பேத்தாம சொல்லிடு. எதை பத்திப்பா? ஆளுங்க வேணும்னு யார் கேட்டது? 4 பசங்க வேணும்னு சொன்னானுங்க. 4 பேருக்கும் அக்கவுண்ட்ல பணத்தை போட்டானுங்க. நான் அனுப்புனேன். டீட்டெயில்ஸ் சொல்லு. இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷன். போனை பார்த்து சொல்லான்னு நினைச்சப்பா. அத சொல்லிட்டு செய். பேட்டன். டேய் டீட்டெயில்ஸ் அனுப்புறேன், என்கொயரி பண்ணு. டேய் நான் பண்றேன்டா, நீ முதல்ல ஜாக்கிரதையா இரு. ஏய் இப்போ என்ன சொல்ல போகிறேன்? இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்ல போகிறேன். அதானே? சரி சரி. அவ்வளோதான். யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. வணக்கம், வெல்கம் டு HMTV அக்ராஸ் தி டேபிள். இன்னைக்கு நடந்தது நம்ம தேசத்துக்கே அசிங்கமான ஒரு விஷயம். நம்பிக்கைக்கு உதாரணமான நம்ம ஹோம் மினிஸ்டர் சக்கரவர்த்தியை பத்தி பேசுறதுக்காக சீனியர் ஜேர்னலிஸ்ட் பரசுராமன் அவர்கள் நம்ம கூட இருக்காரு. கடத்தலின் பின்னணியில் நடந்தது என்ன என்பதை தெரிவிப்பதற்காக NIA ஆபீசர் நம்முடன் இணைந்திருக்கிறார். அண்ணா வந்தது பணம் கொடுப்பாருன்னு நினைச்சேன். இப்ப நம்ம நிலைமை என்ன? அண்ணாவே போனதுக்கு அப்புறம் நாம எதுக்குங்க? இவன் கோபத்தை பார்க்கும்போது இன்னும் கொஞ்ச நேரத்துல கொன்றுவான்னு நினைக்கிறேன். அவங்களோட நோக்கம் பணத்தை எடுத்து போட்டு போயிடலாம். அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சல, என்னாச்சு? நேற்று ஈவினிங் 1 லேக் கிடைச்சது. அதே அக்கௌண்ட் பே CCTV ஃபுட்டேஜ் வர வச்சிருக்கேன் பாரு.
இவன் பத்ரா ஷூட் அவுட்ல ஃபயரிங் பண்ணல, பாவம் இருக்கான செத்துட்டானா தெரியல. ஃபோன் என்னாச்சு? ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். அன்ட்ரேசபிள் நம்பர், ரஷ்யன் டெக்னாலஜி, மல்டி லெவலில் நான் இப்போ அவன்கிட்ட பேசணும். பேக் ட்ராக் பண்ணி ஒரு வாட்டி கனெக்ட் பண்ணுறேன். கட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ம். பாருங்க இல்ல நாட்டுல 1000 பிரச்சனை இருக்குங்க. முன்னாடி எங்க ஒரு நிமிஷம் சார். இப்பதான் நிறைய திருட்டு உண்மை தகவல்கள்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் தொடர்ந்து தெரிந்து கொள்ள HM டிவியை பாருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது HM டிவி. டேய் ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணியிருந்தா உனக்கே ஃபோன் வந்திருக்கும். எனக்கு கால் பண்ணிட்டு ட்ரேஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க போல. காந்தியை விட்டுரு. எனக்கு ஒரு 12 வயசு இருக்கும். விளையாடுறதுக்காக போனேன். பார்க்கும்போது முழுசா ரத்தத்தில் நனைஞ்ச எங்கள் அண்ணனை பார்த்தேன். தெரிஞ்ச எல்லா டாக்டர்கிட்டையும் நான் டிஸ்கஸ் பண்ணேன். என் கஷ்டம் ஒருத்தருக்கு கூட புரியவே இல்லை. கண்ணை காமிச்சதும் புரிச்சுக்கிட்டாங்க. உங்கள் அண்ணன் உயிரோட தான் இருக்கான், ஆனால் எப்போ கண்ணை திறப்பான்னு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் இன்னைக்காவது கண்ணை திறப்பாரான்ற ஆசையில் இருந்தேன். கோமால இருந்தவரையே எப்போ திரும்ப வருவாருன்னு நினைச்சேன். என் கண்ணு முன்னாடியே கொண்டுட்ட உன்னை என்னடா பண்றது? இவளை விட்டுற சொல்றல, விட்டுறேன். அவ சாகும்போது கத்துற கடைசி சத்தத்தை நீ கேட்டதை விட்டுறேன். ஏன்றா சார் திரும்பவும் கனெக்ட் ஆகாது. டேய், NIA ஆபீஸ்ல கூட சிக்னல் இல்லையா? இருக்கு, நான் தான் கட் பண்ணேன். என்னடி அவனுக்கு அவ்வளவு தைரியம்? நீ சாக போறன்னு சொல்லி அவன் போனை கட் பண்றான். பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி அவனை விட்டு வச்சது பெரிய தப்புங்க. இப்ப எதுக்கா ஹோம் மினிஸ்டர் அந்த இடத்துக்கு நீங்க அனுப்பி வச்சீங்க? அது காந்தி, காந்தி பயப்படாத. இப்போ கட் பண்ணுடா போனை. இது முழுக்க முழுக்க இவங்க மேல இருக்க தப்பு தான் தவிர வேற எதுவுமே இல்ல. Excuse me, this is live. நீ இங்க என்னடா பண்ற? நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உங்க எல்லாருக்கும் தெரியும், 2 நாளைக்கு முன்னாடி ஹோம் மினிஸ்டர் பொண்ணு கிட்னாப் பண்ணிட்டாங்க. அன்பார்ச்சுனேட்லி நீ காலையில் அவர் இறந்து போயிட்டாரு. கிட்னாப்பர்ஸ்க்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் பேர்ல 10 கோடி ரூபாய்க்கு பாலிசி இருக்கு. அந்த பொண்ணை கொடுத்துட்டு நீங்க பணத்தை வாங்கிட்டு போலாம். அது எப்படிங்க? கிட்னாப்பர்ஸ்க்கு பயந்து பணம் கொடுப்பீங்களா? ஒரு கிரிமினலை பிடிக்கிறதுக்கு அவர் உயிரை கூட பெருசா நினைக்கல. அவருக்காக இதை கூட செய்ய மாட்டோமா? இப்ப எங்களுக்கு அந்த பொண்ணை காப்பாத்துறதை விட எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்ல. டேய், நிறுத்துங்கடா அந்த டிவிய. அந்த பொண்ணு மேல ஒரு சின்ன துரும்பு பட்டா கூட சும்மா இருக்க மாட்டேன். என்னடா பேசுற? புத்தி கித்தி கெட்டு போச்சா? அப்பதான் ஞான உதயம் பிறந்திருக்கு. எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். அதுக்கு தான் இத்தனை நாள் உன் கூட இருந்தோம். உன் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. என்ன பண்ண முடிஞ்சது? அதுவே இந்த பணம் வந்தா பணத்தை வாங்கிட்டு கொண்டுட்ட. இப்ப மட்டும் என்ன வாழ்ந்துகிட்டா என்னடா என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? உங்களை என்ன பண்றேன்னு பாருங்கடா. இத்தனை நாள் அண்ணனுக்கு துணையா இருந்தீங்க, பணத்தை வாங்கி கொடுத்துருச்சுனா உன் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசிடுவியா? 10 கோடிடா அது. ஒரு நிமிஷத்துல கொண்டுட வேண்டாம், நான் 1/2 நிமிஷத்துல யோசிச்சேன். இதை விட பெட்டர் ஐடியா இருக்கா? பணம்னதும் வாயை பொழந்துட்டு வந்துருவாங்கன்னு நினைச்சியா? நீங்க 2 லட்சம் ரூபாய் சேலரி வாங்குறீங்க. 10 கோடின்னு சொன்னதும் 3 பிபி டேப்லெட்டை சாப்பிட்டீங்க. அவனுங்க 20 வருஷமா காட்டுல இருக்கானுங்க. ஆசை இருக்காதா? அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகுங்கிற? இருட்டுல அவங்களை தேடி கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயம். இதுல ஷூட் பண்ண முடியுமான்னா என்ன அர்த்தம்? அங்கிருந்து கால் வராம எதுவும் சொல்ல முடியாது.
சரி அப்படியே நடந்துருச்சு. அதுக்கப்புறம் இங்க என்ன நான் மட்டும் தானா? நீங்களும் வாயை திறங்கள. நீயும் ஏன்டா இப்படி பண்ற? அவங்க பணம் தர மாட்டாங்கடா. சரி நீ கொடுக்க சொல்லு, நீ போலீஸ்காரன் தானே? சரி, இன்னும் 1 hour வெயிட் பண்ணி பக்ஷருக்கு ஃபோன் பண்ணு. இங்க என்ன பண்றீங்க? ஓவர் ஸ்பீடா வந்து போலீஸ்காரனை அடிச்சிட்டான் சார். நல்லா குடிச்சிருக்கான். ஸ்டேஷனுக்கு வரச்சுனா ஓடிறான் சார். நான் செலிபிரிட்டி சார். டிவியில் ஃபேஸ் காட்டா எனக்கு ப்ராப்ளம் வரும் சார். சரி, ஃபேஸ் தெரியாம மாஸ்க் போடுங்க. சரி. ஆனா விடியற வரைக்கும் விடாதீங்க. ஸ்டேஷன்ல உட்கார வைங்க. ஓகே சார். யாரை கேட்டா நீ 10 கோடி கொடுக்குறேன்னு சொன்ன? அது என்ன உங்க அப்பா வீட்டு பணமா? குருஜி, ஏற்கனவே நான் செம காண்டில் இருக்கேன். அடிச்சா தலை தெரிச்சிரும். இங்க வா. கோவமா இருக்கிறவங்கள கூலா டீல் பண்ணுயா. நான் என்ன சார் பண்ணட்டும்? மென்டல் நீ ஆயிட்டேன் சார். மென்டல் இல்லடா, பைத்தியம். வித்தியாசம் தெரியணுமா? உனக்கு பிடிச்ச ஹீரோவை ஸ்கிரீன்ல பார்த்ததும் நீ ட்ரெஸ்ஸை கழிச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேரு மென்டல். ஸ்கிரீனையே கழிச்சிட்டீங்கன்னா அது பைத்தியம். உன் எம்டி கிட்ட பேசுறத விட பணத்தை ரெடி பண்ற வழியை பாரு. சார் அப்படியே கிட்னாப்பர்ஸ் கிட்டையும் பேசி கொஞ்சம் டைம் கேளுங்க சார் ப்ளீஸ். எதுவா இருந்தாலும் முதல்ல ஃபோன் வரணும் இல்லையா? ஆமா, உனக்கு என்ன வேணும்? ஒண்ணும் இல்ல சார். ஃபோன் பண்ணு. ஹலோ பஷீர் பாய், போலீஸ் வந்து பிடிக்க போறாங்க, தப்பிச்சிருங்க. அந்த தடின ஹாஸ்பிட்டல்லே விட்டு வந்துட்டீங்களா? ஹலோ பஷீர்னா. ஹலோ, நீ 1 மணி நேரம் லேட்டு. போனை வைடா. பிஸின்னு வருது. திரும்பவும் பண்ணு. இந்த டென்ஷன்ல ஏன்டா பேசாம இருக்கீங்க? யாராவது ஒருத்தர் பேசி தொலைங்க. முதல்ல பணத்தை கொடுத்துட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு போனா நல்லா இருக்கும் காம்ரேட். அந்த பொண்ணு வந்து கையெழுத்து போட்டாதான் பணமே கொடுப்பாங்க. ஏய், பணம்லாம் கொடுக்க முடியாது. மரியாதையா பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லுங்க. இந்த காம்ரேட் எனக்கு பிடிக்கல. அமைதியாவே இருக்க மாட்டியா? இப்போ எல்லாம் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபோன் பண்ணு. சார் அமௌண்ட் பாதி கொடுத்தா போதுமான்னு கொஞ்சம் கேளுங்க சார். ஹலோ. டேய், உங்க பேர் தெரியும், ஊர் தெரியும், குரலை மாத்தி என்னடா பண்ண போறீங்க? முதல்ல அந்த கருமத்தை ஆஃப் பண்ணுங்க. சரி, எங்க வரணும்? ஓல்டு மெட்டல் யார்ட். அது எங்க இருக்கு? அந்த பெரிய செவத்துக்கு பின்னாடி வாங்க. எப்படி வரணும்? நேரா வந்து ரவுண்ட் ஆனால திரும்பி அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்து லெஃப்ட் திரும்புங்க. திரும்பிட்டோம். அங்கிருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்துல போலீஸ் அவுட் போஸ்ட் இருக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள எல்லாம் வர மாட்டோம். ஸ்டேஷன் இல்ல பிரதர், அவுட் போஸ்ட். அதை தாண்டின உடனே லெஃப்ட் சைடுல 3வது கேட். ஓகே, நாங்க கிளம்புறோம். நீங்க பணத்தோட வந்துருங்க. 10 கோடி எவனாவது பாக்கெட்ல வச்சுட்டு சுத்துவானா? நாளைக்கு காலையில வாங்க, அதுவும் 10 மணிக்கு மேல. கார் எங்களுக்கு பணத்தோட சேர்த்து காரையும் அரேஞ்ச் பண்ணுங்க. சாருக்கு அப்படியே கட்டில் பீரோல வேணுமா சார்? ஏண்டா உனக்கு என்ன நாங்க கல்யாணமா பண்ணி வைக்க போறோம்? எனக்கு இந்த காம்ரேட் கூட பிடிக்கல. காம்ரேட் நீங்க கேக்குறது எல்லாத்தையும் கொடுத்துறோம். ஒரே ஒரு தடவை காந்தி கிட்ட பேச வைங்களேன். நீதான் சரி காம்ரேட். சூப்பர். நீ போய் அந்த பணத்தை ரெடி பண்ணு. சரிங்க சார். விக்ரம், காந்தி, உனக்கு அழகு சூட் ஆகாது விக்ரம். என்னால எதுவும் செய்ய முடியாம போயிடுச்சு. அப்பா வாழ்க்கை முழுக்க நம்பிக்கைக்காக வாழ்ந்தாரு. மக்களுக்காக சாகிறது அவரு பெருமைப்படுற விஷயம்தான். அப்பாவும் பொண்ணும் ஒரே ஸ்கூல்ல படிச்சீங்களா என்ன? ஒரே மாதிரி பேசுறீங்க. கிட்னாப் ஆயிருக்கிறது நீ. தைரியம் எனக்கு சொல்றியா? எனக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயம் உனக்கு. ஆனா எனக்கு நீ இருக்கேங்கிற தைரியம். ஆனா என்ன விக்ரம் மார்கா, டிவில அந்த போடு போட்டீங்க. என்ன இல்ல, என்ன வேணா பண்ணலாம். எனக்காக இன்னொன்னும் பண்ணு.
இன்னைக்கு எவன் என்ன அடிச்சானோ அவனை கொல்றதுக்கு முன்னாடி என் கண்ணில் காட்டு. சார், பணத்தோட சேர்த்து ஏதாவது ட்ராக்கிங் டிவைஸ் வைக்கணுமா? வேண்டாம் சித்தப்பா. ஃபர்ஸ்ட் பேசினவனும் இப்போ பேசினவனும் ஒரே ஆள் கிடையாது. அவன் பகைக்காக என்ன வேணா செய்வான். முதல்ல பொண்ணை காப்பாற்றுவான். பணம் போனாலும் பரவாயில்ல. அந்த பொண்ணு கிடைச்சதும் உடனே சேஃப் ஹவுஸுக்கு கூட்டிட்டு போங்க. ஹலோ, எந்த நம்பர்ல இருந்து வந்ததுன்னு ஏதாவது தெரியுமா? சீக்கிரம் பாருங்க. நாங்க பாத்துக்கிறோம் சார். நாங்க பாத்துக்கிறோம். ஓகே, தேங்க்யூ சார். குடிபோதையில் அதிவேகமாக காரை ஓட்டிய முக்கிய பிரபலம். சென்னை நகரத்தில் கடத்தல் கும்பல் கொல்லப்பட்டதன் பின்னணியில் என்ஐஏ இருப்பதாக சந்தேகங்கள் எழுந்துள்ளது. ஹோம் மினிஸ்டர் இருந்த சற்று நேரத்தில் இந்த சம்பவம் நடந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியில இருந்து போன். லோக்கல் போலீஸோட சப்போர்ட் இல்லாம எதுவும் பண்ண வேண்டாமா? என்ன செஞ்சாலும் இவங்களை கேட்டு செய்யுங்க. விக்ரம் என்கொயரி கூட்டிட்டு போனேன் சார். ஒரே பொண்ணு, ஒரே புல்லட். சிம்பிளா வேலை முடிஞ்சிடணும். அதுவும் எங்க ஆளுங்கிட்ட பணம் கிடைக்கிறதுக்குள்ள. இருக்கிறது ஒரே பொண்ணு. போட்டோ எதுக்கு? நீங்க சொல்றது அவ்வளோ ஈஸியா இருந்தா நான் கேட்குற பணத்தை நீங்க கொடுக்க மாட்டீங்க. என் வேலை எனக்கே கத்து தராதீங்க. நம்ம ஆளுங்க யாரும் மாட்டிக்காம பாத்துக்கோ, மத்ததை நான் பாத்துக்கிறேன். நாளைய கதைக்கு ஹீரோ வில்லன் ரெண்டுமே நான் தான். I was wrong, but now I am right. I walk from the darkness into the light. I promise myself I never lose sight. I'ma break out, I'ma put up a fight. Push to a corner, locked in a cage. The silence is building me up to a rage. Once I get free, then you will see. Ain't nobody gonna mess with me. ராஜா இவ வெளிய வந்தா, பிரமாதமே ஏராளமே தந்தாரு இங்கே. ராஜா இவர் வேட்ட பண்ணா, கெடுப்பவ அழிப்பவ எல்லாரும் காலி. அதிரவே கதறல பானம் விட்டு பார்த்ததாலே, அகிலமே கையோடு மடித்து கொண்ட வானம் நீயே. அதிரவே கதறல பானம் விட்டு பார்த்ததாலே, ஹே வேட்டை கோட்டை காட்டை வீட்டை ஆள்பவனே. வெகத்திலா வெகத்திலா விதியே விதித்ததே. ராஜா இவ வெளிய வந்தா, பிரமாதமே ஏராளமே தந்தாரு இங்கே. ராஜா இவர் வேட்ட பண்ணா, கெடுப்பவ அழிப்பவ எல்லாரும் காலி. சித்தப்பா, ஸ்னைப்பர்.
சடனா எப்படி வந்தான்? நீங்க தானே செக் பண்ணீங்க, என்ன கேக்குறீங்க? சார் விக்ரம் இங்கே எப்படி? மார்னிங் காஷ்மீர்ல மில்டன் கிடைச்சதுன்னு செகண்ட் ஷெட்யூல்ல டெல்லி வந்திருக்கான். அவனை யாரால தடுக்க முடியும்? உனக்கு கிளியர் ஷாட் இருக்கா? நாட் ரியலி. வெயிட் பண்ணு, மிஸ் ஆயிட்டு அலர்ட் ஆயிடுவான். அவனுக்கு காந்தி நம்ம கிட்ட அனுப்பாம விட்டாங்கன்னா? டேய், யாராச்சும் போய் பணத்தை வாங்கிட்டு வாங்க. பணம் கிடைக்கிற வரைக்கும் காந்தி எதுவும் செய்ய மாட்டாங்க. நீங்க ஓவர்லாப் பண்ணி கூட்டிட்டு வாங்க, அதுக்குள்ள நான் ரேஞ்சில் போய் ஷூட் பண்றேன். சார் இவ்வளவு தூரம் வந்துட்டு ஏன் சார் வெயிட் பண்றீங்க? பேக் ரொம்ப வெயிட்டா இருக்கு சார். நான் இதை கொடுத்துட்டு பொண்ணை கூட்டிட்டு வந்துடுறேன். கிருஷ்ணா, குருஜி குருஜி விடுறா, அவன் எங்கடா போறான்? அங்க சுத்தி இங்க தாண்டா வரணும். சார் நான் விக்ரம்க்கு பேக்கப் கொடுக்குறேன் சார். கட்டவரு இதுல ஒரு கையெழுத்து மட்டும் போட்டுருமா? இந்த இடத்துல இப்ப எடுத்துக்கியா? நீ வாமா. என்ன எண்ணி முடிக்கட்டும் சார், மொத்தத்தையும் என்ன போறீங்களா? இப்படி ஒவ்வொரு கட்டா எண்ணிட்டு இருந்தீங்கன்னா விடிச்சு போயிரும் பாத்துங்க. பேங்க்ல இருந்தா சார் எடுத்து வர எல்லாம் கரெக்டா இருக்கும். கார் 10 கோடி கொடுக்குறோம், கார் கொடுக்க மாட்டோமா? அனுப்புறோம் சார். சார் ஹரி ஓகே? முதல்ல இவள சேஃப் ஹவுஸ் கூட்டிட்டு போ. ஓகே சார், சரி வாங்க. அங்கிள் ஒன்னாகல. குருஜி நீங்க ஓகே தானே? அவன் எப்போ சுட்டா நீ இப்ப வந்து கேக்குற? இதுல எல்லாம் ஓகேவா வேற? நீங்க இன்சூரன்ஸ் எடுத்துட்டீங்களா? உயிருக்கு உயிரா இருப்பேன்னு வெறும் வாயில தான் வட சுட்டுருக்க. ஆம்புலன்ஸுக்கு மட்டும் சொல்லிடுறான், இனிமே உன் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன். கார்ல பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. நீ கார் தானே கேட்ட, பெட்ரோல் கேட்கலையே காம்ரேட்.
கொல்லணும்னு முடிவு பண்ணா கொன்னுறணும். அப்பா பார்க்கணும், நான் கேட்கணும்னு நினைச்சா இப்படிதான் நடக்கும். எப்படிடா கண்டுபிடிச்ச? பாபா கனவுல வந்து சொன்னாரா. தெரிஞ்ச உடனே அரெஸ்ட் பண்ண வேண்டியதானடா. ஏஜென்சியில் இந்த பிளேஸ்க்கு ஒரு நிக் நேம் இருக்குடா, வைகுண்டம். அன்அஃபிஷியலாக யாரையாவது தூக்கணும்னா இங்கே தான். அது மட்டும் இல்லாமல் என்ன அடிச்சதுக்கு யாரா பழி வாங்குறது? மேட் ஃபார் ஈச் அதர்ரா. ஜாக்கிரதை, அதுவா சுட்டு மறுபடியும் சித்தப்பா எனக்கு சஸ்பென்ஷன் கொடுத்துட்டு போறாரு. கொல்றதுக்கு முன்னாடி நான் ஏன் கொல்றேன்னு உன்கிட்ட சொல்லணும்லடா. எங்க அண்ணனை நீ சுட்டதுக்காக தான்டா. போறதுக்கு முன்னாடி எதுக்கு போறேன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அவளை நீ அடிச்சிருக்க கூடாதுடா. ஒரு சின்ன மியூசிக் மீட்டை கேட்டு நல்லாவே ஸ்கெட்ச் போட்டிருக்கடா. இதுல என்னடா லாஜிக் இருக்கு? என் கிளாரிட்டி உன் கர்மா, அவ்வளவுதான்.